சேலத்தில் நடைபெற்ற லட்சுமி நாராயண சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் 2வது அக்ரஹாரம் பகுதியில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு லட்சுமி நாராயண சுவாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு யாகசாலை சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு லட்சுமி நாராயண சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இந்த கும்பாபிஷேக விழாவில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர். சென்னை செங்குன்றம் அருகே உள்ள ஸ்ரீமன் ஐயா வைகுண்டர் அலங்காரப்பதியில் ஆடித் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. கொடியேற்ற நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயா உண்டு என்ற பக்தி கோஷம் முழங்க கொடியை ஊர்வலமாக கொண்டு வந்து கொடிமரத்தில் ஏற்றி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஜம்புலிபுத்தூரில் அமைந்துள்ள 800 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ செங்கமல தாயார் சமேத ஸ்ரீ கதலி நரசிங்க பெருமாள் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் உள்ள திருமேனிநாதர் கோயில் ஆடி தபசு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த நிகழ்ச்சியில் திருச்சுழி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருமேனிநாதர் கோயில் ஆடி தபசு விழா கொடியேற்றத்துடன் துவங்கியதை முன்னிட்டு இனிவரும் 10 நாட்களுக்கு திருமேனிநாதர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி தினமும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் சிறுபாக்கம் கிராமத்தில் ஸ்ரீ ஆண்டவர் கோயில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஆனி திருமஞ்சன சிறப்பு அபிஷேக மகா தீபாராதனை வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக திருக்கோயிலின் தெற்கு திசையில் அமைந்துள்ள திருமஞ்சன கோபுரவாசல் வழியாக நடராஜ பெருமாள் வெளியே வந்து 4 மாட வீதிகளை சுற்றி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் மெட்டூர் கிராமத்தில் உள்ள ஜம்புதுரை அம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜம்புதுரை அம்மனை வழிபட்டனர்.